துப்பாக்கி சூட்டிலே இறந்த அந்த 4 பேர்களுக்கும் அதை கண்டித்து நடத்திய ஒரு போராட்டத்திலே நடைபெற்ற ஒரு கலவரத்திலே கலவரம் ஏற்பட்டதாக கூறி ஒரு காவலர் இறந்ததாக கூறி 7 தொழிற்சங்க தலைவர்களை தூக்கிலே இட்டுக் கொண்டார்களே, அவர்களுடைய நினைவாகவும் அந்த இடத்திலே சிக்காகோவில் ஒரு மாநாடு நடத்த வேண்டும். நான் ஏற்பாடு செய்வேன். நீங்கள் வருகிறீர்களா? வருவதென்றால் நான் தயார். ஏனென்றால் அங்கேயும் நம்முடைய தமிழ் அமைப்புகள் இருக்கிறது, தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்த குரலை ஒழிப்பதற்கு, குரலை கொடுப்பதற்கு, நமக்கு உதவுவதற்கு அங்கே தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கனடாவிலே கூட ஒரு மாநாடு எங்களுக்கு அழைப்பு கொண்டிருக்கிறார்கள். ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தொழிலாளர் வர்க்கம் என்பது உலகம் சார்ந்த ஒரு களமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் சார்ந்த இந்த தொழிற்சங்கமானது சாதாரணமாக இந்த கோரிக்கையை வென்றெடுக்கவில்லை. 8 மணி நேர வேலை என்பது சாதாரணமாக வந்துவிடவில்லை. உலகம் முழுவதும் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். ரஷ்யாவிலே புரட்சி வருவதற்கே காரணம் தொழிலாளர்களுடைய போராட்டம் தான். முதலிலே கையில் எடுத்திருக்கிறார்கள் ரஷ்யாவிலே. அமெரிக்காவிலே பல மாநிலங்களிலே இந்த போராட்டங்கள் வலுப்பெற்றிருக்கிறது. முதலிலே தொழிலாளர்கள் தான். இப்படி பல நாடுகளிலே இன்றைக்கு தொழிற்சங்க மே தினம் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், அந்த வீர தியாகிகளை இந்த நேரத்தில் அவர்களுக்கு வீர வணக்கத்தை சேர்த்து என்னுடைய உரையை நான் உரையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நேரம் பேசுவாங்க, நினைக்க வேண்டாம், விரைவாக முடிச்சிருக்கேன். நம்முடைய இந்த நிகழ்வை பொறுத்தளவே நம்முடைய கதிர்வேல் அவர்கள் எனக்கு தெரியாது. முன்னாடி நான் ஒரு முறை சென்னை எங்களுடைய உலகத்தை திருப்பூர் கூட்டமைப்பு அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். அந்த நேரத்தில் காசிநாதன் இருந்தார், நம்ம பொதுச் செயலாளர் ஆதிலிங்கம் இருந்தார்கள். அப்போ நாங்க பேசியிருந்தோம். அப்படியே உட்கார்ந்து பேசும்போதே நாங்க சொல்லியிருந்தோம், இது போல மே தினம் வருகிறது, அன்றைக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நாம் தமிழக அளவிலே எல்லா மாவட்டங்களிலேயும் என்னுடைய கூட்டமைப்பின் சார்பில் நடத்த வேண்டும், அதற்கு ஒரு அறிக்கை தயாரிங்கள் என்று நான் தயாரியுங்கள் என்று சொல்லி பொதுச்செயலாளர் பேசிக் கொண்டிருந்தேன். காசிநாதன் ஐயா அவர்கள் உடனே கதிர்வேல் ஐயா அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு, கூட்டத்தினுடைய தலைவருக்கு வந்திருக்கிறார், உங்களை சந்தித்தால் தேவலாம் என்று சொன்ன உடனேயே அவரே பொறுப்பு எடுத்தார். இடையிலே ஒரு தேதி நெடுதியை சந்தித்தோம். அப்பொழுதுதான் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டோம். இதில் என்ன ஒரு நெருக்கடி என்று சொன்னால், நாளை யார் தமிழ்நாட்டை ஆளப்போகிறார்கள் என்கின்ற தேர்வதற்காக நம்முடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பலரே அதற்கு முகவர்களாக செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் அவங்களால இன்றைக்கு இங்கே வர முடியவில்லை. இரவே கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார், ஒரு நெருக்கடியான நேரத்திலே தான் இந்த மாநாட்டை நடத்த வேண்டிய நிலை இருந்தது. இல்லை என்று சொன்னால் இந்த அரங்கம் கொள்ளாத அளவுக்கு நம்முடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தொழிலாளர்களுடைய நிலையை பார்க்கின்ற போது சொன்னார்கள், இதெல்லாம் நம்ம பாரதிதாசனே சொன்னார், நடவு செய்த தோழர் கூடி நானாவை ஏற்பதும், உடலுழைப்பில்லாத செல்வர் உலகை ஆண்டுள்ளாவதும், கடவுளான கட்டுரைத்த கயவர் கூட்டம் மீதிலே, கடவுளான எண்ணுரைத்த கயவர் கூட்டம் மீதிலே கடவுளன் கட்டறுத்து தொழிலாளரை ஏற்போம் என்று பாரதிதாசன் சொன்னார். அதுதான் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய பலம் எப்படி வருகிறது என்று சொன்னால், 2 வர்க்கத்தால் தான் இந்த நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்று விவசாயம், இன்னொன்று தொழிலாளர். இந்த 2 வர்க்கம் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே மனித வர்க்கமே இருக்காது, அழிந்திருக்கும். ஆனால் அதற்கு முக்கியத்துவம் அரசாங்கம் ஆளுபவர்கள் கொடுக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. விவசாயத்துடைய நிலையும் அப்படித்தான் இருக்கிறது, தொழிலாளர்களுடைய நிலையும் இருக்கிறது. நானும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதில் எனக்கு ஒரு பெருமையும் இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. 1983 இருந்து 86 வரையிலே நான் தொழிற்சங்க தலைவராக, மாநில தலைவராக இருந்தேன் பாட்டாளி தொழிற்சங்கத்தில். அந்த நேரத்தில் 95 நாகர்கோயிலிலே ஒரு மாநாடு நடத்தினேன். மாநாடு அல்ல, மே தின விழா. மருத்துவர் அவர்களை அங்கே அழைத்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரை அங்கே அழைத்து ஒரு மாநாட்டினை நடத்தினேன். இது அந்த மே தின பேரணியை நடத்தினேன். அதற்கு முன்பாக அந்த தொழிற்சங்க பொறுப்பினை எடுத்த போது ட்ரேட் யூனியன், இப்ப நீங்க அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் என்று வைத்திருக்க